வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ். என்எம்எம்எஸ் எக்ஸாம் சாட் அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். 2018 கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு விகிதமுறு எண்ணிற்கு அதுவே தலைகீழியாகவும் உள்ள எண்களின் எண்ணிக்கை. ஸோ எந்தெந்த நம்பருக்கெல்லாம் அதே நம்பர் தலைகீழியாக இருக்கும் அப்படின்னா 1 and -1. அப்போ எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 2 எண்கள் மட்டுமே. செகண்ட் கொஸ்டின், half of 8. அப்போ ஆஃப் அப்படின்னா அது என்னது இன்ட்டு. ஸோ half into 8. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4, இந்த 2 4 கேன்சல் பண்ணால் 2. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 2. Fourth option is the right answer. Third question, 12 to the power x minus 1 minus 12 is equal to 132 எனில் xின் மதிப்பு. அப்போ இதில் 12 அடுக்கு x minus 1 minus 12 இருக்கு இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த -12 ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைட் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ 12 அடுக்கு x minus 1, ஏன்னா நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மாறிலிகளை எல்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ 132 + 12 கூட்டும்போது 144. 12 அடுக்கு x minus 1. இப்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அடிமானம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போது இந்த 144 12 அடுக்காக எழுதணும். அப்போ 144 12 அடுக்கு 2, இது 12 அடுக்கு x minus 1. இப்போ அடிமானம் ரெண்டும் சமமாக இருக்கும் பொழுது நம்ம அடுக்குகளை சமப்படுத்தலாம். அப்போது x minus 1 equal to 2. அப்போ x equal to 2 plus 1 equal to 3. x equal to 3 is the right answer. அடுத்த கொஸ்டின், கியூப் ரூட் ஆஃப் 27 உடன் எந்த மிகச்சிறிய மிகை எண்ணை கூட்டினால் ஒரு சரியான கன எண் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 27ஓட ஆன்சர் என்ன, 3. ஸோ 3 கூட எந்த நம்பரை கூட்டணும் அப்படின்னா முழு கன எண் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3க்கு அப்புறம் வரக்கூடிய முழு கன எண் 8 தான். ஸோ அது கூட 5 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 8ங்கிற எண் கிடைக்கும். ஸோ நம்ம எதை கூட்டுகிறோம், 5. ஸோ 5 தான் அதனுடைய விடை. அடுத்த கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் எது தவறானது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இரு பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகும். இதுவும் சரி. இரு பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கற்பலன் ஒரு பல்லுறுப்புக்கோவை, அதுவும் சரி. இரு பல்லுறுப்புக்கோவைகளின் வித்தியாசம் ஒரு பல்லுறுப்புக்கோவை, அதுவும் சரி. இப்போ லாஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா x + 1/x. அப்போ x பகுதியில் வந்திருக்கு. அப்போ அதனுடைய அடுக்கு தொகுதிக்கு போகும்போது என்ன ஆகும், x + x to the power -1 ஆகும். அடுக்கு குறையன்களாக வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது பல்லுறுப்புக்கோவையே கிடையாது. அதனால் 4th ஆப்ஷன் இஸ் த, இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட், தவறான கூற்று இந்த 4வது. அடுத்த கொஸ்டின், x² = y² எனில் x² = y². அப்போ நம்ம என்ன பண்ணலாம், x² - y² = 0. இது என்ன ஃபார்முலா, a² - b². அப்போ x + y into x minus y = 0. அப்போது either x + y = 0 or x minus y = 0. அப்போது x = -y, இங்கே x = +y. அப்போ ஆன்சர் என்ன, x is equal to plus or minus y is the right answer. அடுத்த கொஷின், ஒரு மிகப்பெரிய, இதில் தமிழில் படிக்கும்போது இதில் கொஷின்ஸ் ஏதோ சம் மிஸ்டேக் இஸ் தேர். இங்கிலீஷில் இஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் r is inscribed in a square, அதாவது ஒரு சதுரத்துக்கு உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. சதுரத்துக்கு உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னால் இது தான். ஸோ அப்போ இதோட பக்க அளவு நமக்கு தெரியணும். ஆனால் வட்டத்தின் ஆரம் வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆர்னா இதில் கரெக்டாக இது ஆர் இதுவும் ஆர். ஸோ டோட்டலாக இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? 2r இருக்கும். ஸோ எல்லா சைடுமே 2r. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா 2r சைடு இன்ட்டு சைடு இல்லையா? 2r இன்ட்டு 2r. அப்போ 4r squared is the right answer. First option is the right answer. அடுத்த கேள்வி, x plus 2l into x minus m is equal to x squared minus 4 எனில் LM இன் மதிப்பு என்ன? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு கோவையும் பெருக்கணும். அப்போது எக்ஸின் அடுக்கு 2 minus 2ml plus 2lx minus 2lm is equal to x squared minus 4. இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து மாறிலி உறுப்பு வந்து எதுவாக இருக்கும்னா மைனஸ் 2lm mx. Is there any mistake? 1 minute. இது ரெண்டே பெருக்கும் பொழுது x squared minus mx plus 2lx minus 2lm is equal to x squared minus 4. இப்போ LMஓட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தோன்னா இது எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இது எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இந்த உறுப்பெல்லாம் சமப்படுத்த முடியாது. -4 அப்படிங்கிறது வந்து மாறிலி உறுப்பு. அப்போ இந்த -2lm வந்து -4க்கு சமமாக இருக்கும். -2lm is equal to -4. அப்போ LM is equal to minus minus cancel, LM is equal to 4/2, that is equal to 2. So the right option is second one. அடுத்த question, very interesting question. A, B மற்றும் C ஆகியவை அரை வட்டங்களாக இருப்பின் மொத்த படத்தின் சுற்றளவு. சுற்றளவுனா நம்ம என்ன செய்வோம்? இந்த சுற்றி வரும் அளவு இங்கே ஆரம்பித்து இப்படி போய் இப்படி வரணும். அப்போ இதில் வந்து 3 அரை வட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம வட்டத்தோட சுற்றளவு வந்து என்ன தெரியும்? நமக்கு 2πrன்னு தெரியும். ஸோ அதில் பாதி இதிலிருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்னா இதில் /2 பண்ணிட்டோன்னா கிடச்சிரும். ஸோ இந்த கர்வ், இந்த வில்லுக்கு மட்டும் என்ன ஃபார்முலானா πr. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஒரு πr, இந்த அரை வட்டத்துக்கு ஒரு πr, இந்த அரை வட்டத்துக்கு ஒரு πr. ஏன்னா ஆரம் எல்லாம் வேறு வேறையாக இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு இந்த படத்தோட சுற்றளவு கிடச்சிரும். இப்போ ஆன்சரில் நீங்கள் பார்க்கணும், பை அப்படியே தான் இருக்குது. ஸோ பையை நம்ம மதிப்பெல்லாம் போட வேணாம், பையை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆரம் மட்டும் கூட்டினா போதும். இந்த பெரிய அரை வட்டத்தோட ஆரம் என்னவாக இருக்கும்? இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 21. 21ல் பாதி 10.5 ப்ளஸ் அடுத்தது இந்த ஏ. இந்த ஏங்கிற அரை வட்டத்தோட ஆரம் என்னவாக இருக்கும்? இது மொத்தமாக விட்டம் 14, அப்போ ஆரம் வந்து 7 ப்ளஸ் இந்த சின்ன அரை வட்டத்தோட விட்டம் 7, அப்போ ஆரம் வந்து 3.5, 3.5. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 21 pi. So third option is the right answer. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்று எது? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சமபக்க முக்கோணம் என்பது 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம். ஒழுங்கு அப்படின்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். சதுரம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம். அதுவும் சரியானது. செவ்வகம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம். ஒழுங்கு அப்படின்னாவே வந்து அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும். ஆனால் செவ்வகத்தில் எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் தான் சமமாக இருக்கும். இது ரெண்டும் சமமாக இருக்கும், இது ரெண்டும் சமமாக இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் தவறான கூற்று. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. ஸோ இது 3ஐயும் ப்ராப்பராக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். Wish you all the best. Thank you.